விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிகாட்டு விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், தாம்பரம் கமிஷனர் ஆகியோர்கள் கோவளம் கடற்கரை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை நாம் அறிவோம். இந்த நிலையில் விநாயகர் சிலை தொடர்பாக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி சிலைகள் நிறுவ உரிய அனுமதி பெற வேண்டும். விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் போது பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை கோவளத்தில் முன்னெச்சரிக்கை தொடர்பாக கடற்கரை பகுதியில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சியர் அருண்ராஜ் மற்றும் தாம்பரம் கமிஷனர் அபின் தினேஷ் மோதக் உள்ளிட்ட அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை குறித்து கடற்கரை பகுதியில் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அப்பொழுது சிலைகளை கடலில் கரைக்கும் போது வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான மக்களுக்கு ஆலோசனை மற்றும் அறிவுரை வழங்கப்பட உள்ளன. விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் போது அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்தந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மக்கள்லாம் சிலைகள்லாம் கடற்கரைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் அந்த மக்கள் வரும் பொழுது அந்த பொதுமக்கள் எந்த சிரமமும் ஆளாமல் கரெக்டாக இந்த கரைக்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்காக இன்றைக்கு நேரடியாக நானும் தாம்பரம் சிட்டி போலீஸ் கமிஷனர் அவர்களும் மற்றும் பிற அரசு அலுவலர்களும் நேரடியாக ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி தரணும். அதாவது குடிநீர் வசதி, அப்புறம் ஹெல்த் கேர், அந்த ஆம்புலன்ஸ் வசதிகள், அப்புறம் இந்த லைட்டிங் வசதி, அப்புறம் அந்த ஃபயர் சேஃப்டி, அந்த ஆங்கிள்லேயும் பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சேஃபாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட சிலைகளை கரைச்சிட்டு திருப்பி செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கோம். எந்த இஷ்யூவும் இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடத்திடுறோம். அண்ட் எல்லா அசோசியேஷன்ஸ் அவங்களுக்கும் எந்தெந்த ரூல்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி சிலைகள்லாம் கரைக்கலாம், எந்தெந்த சிலைகள்லாம் கரைக்கக்கூடாது, என்னென்ன ரூல்ஸ்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் சொல்ல போகிறோம். ப்ரெஸ் ரிலீஸும் கொடுக்க போகிறோம், எதெல்லாம் அலோட், எதெல்லாம் நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக பொதுமக்கள் தெரிஞ்சுக்கலாம். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.